கிரீட் எங்க போச்சு? இது கனவா? அது சரி, இந்த மாதிரி கனவு வந்தா ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல. கடவுளே, யாரோ இங்கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. கெட்ட கனவு. ஒருவேளை அந்த கடைகளா இருக்குமோ? வாய்ப்பு இல்ல. ஒருவேளை திருடுறவன் கூடவே இருந்தா ஒருவேளை பாபுவா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. யாரோ இங்கிரீடத்தை திருட போறாங்க. என்ன ஒரு அழகு. லேட் ஆகுது. சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு பாபுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு தெரியும். நான் நினைச்சது சரிதான். அரசே, நான் வந்துட்டேன். பாபு, இதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஆனா அரசே, நான் எப்ப போனாலும் இதே மாதிரி தான் எடுத்துட்டு வருவேன். போதும், எனக்கு தெரியும். கிரீடத்தை திருட தானே வந்த நீ அந்த கரடிகளோட சேர்ந்து கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ற. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரசே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை என்ன அடிமையாக்கி கொடுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறோமோ? அரசே, உங்களுக்கு ஒன்னாகலையே. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நடக்க கூடாது. அரசே, திருட யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். பயமா இருக்கு. இந்த பாட்டி நீ தானே சாப்பாடு தேடணும். நேத்து நான் தானடா பண்ணேன். கொஞ்சம் அங்க பாரு. என்ன டீக்கி, அவன் ஏன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? எனக்கு பிற தெரியும். என்னதான் நீங்க ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு வந்திருந்தாலும் அதை நான் தான் முதல்ல பார்த்தேன், தெரியுமா? அதனால பெரிய ஷேர் எனக்கு தான். தூக்குனவங்களுக்கு தான் பெரிய ஷேர். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீ ரொம்ப பேசுற. அப்புறம் முழுசா இங்க இருக்கிற பீஸாவை நானே சாப்பிட்டுருவேன். இது நல்லா இருக்கு. சரி, இப்ப நல்லா கேட்டுக்கோ. ஒரு ராஜாங்கத்துல மக்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் பரிசோதிச்சு பார்க்கணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருப்போம். ராஜாவாகி என்கிட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அரசே, அது மட்டும் இல்ல, இத பத்தி தெரிஞ்சிரும். இந்த பீஸாவை வச்சு அவங்க ரெண்டு பேர்ல யார் திருடன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியா எங்கிட்ட தான் வரணும். அந்த திருடனை பிடிச்சி கையில போட்டு பீட்சா. ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க? அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் திருடனுங்க. அதனாலதான் எங்கிட்ட வராம பப்ளு கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்காக போயிருக்கானுங்க. ஒரு ராஜாவை அசிங்கப்படுத்துறானுங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஓகே காய்ஸ், இது ஓரனுக்கு, இது ஹெர்பர்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல வேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் வந்தேன். சரிதானே? இந்த சாதாரண பீட்சாவுக்காக நட்பெல்லாம் பிரியக்கூடாது. சரி சரி, நீங்க அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன். அதனால இது தலைவருக்கு. டபுள்யூ, நீ ரொம்ப அறிவாளிதான். அவன் சொன்னது சரிதான். எல்லாருக்குமே சாப்பிட கிடைச்சிருச்சு. ஏண்டா, அவன் சொன்னதை போய் நியாயம் நம்புறீங்கடா? என்ன கொடுமடா இது? ஒரு ராஜாவை எப்படி மதிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னவா? சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத. கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ற? டபுள்யூ, உனக்கு எவ்வளவு தைரியம்? என் இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா? யாரு? நானா? இல்லவே நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீதான் பண்ண போறேன்னு நான் எப்பயோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு டீல வச்சுக்கலாமா? நான் மாவீரன் டீக்கி, நீ டபுள்யூ சண்டை போடலாமா? யார் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு அப்ப தெரிஞ்சிரும். என்ன பேசவே விடலையே. உனக்கு அவ்வளவு திமிரா? வா மோதி பாத்தரலாம். இதுதான் இந்த காட்டுலயே ரொம்ப உயரமான மரம். அதுல ஒரு பழம் தொங்குது பாத்தியா? அதுதான் இந்த காட்டோட முக்கியமான பழம். உலகத்திலேயே ரொம்ப சுவையான பழம்னா அது இதுதான். அதனால நாம ரெண்டு பேரும் ஏன் ரேஸ் ஒண்ணு வச்சுக்க கூடாது? மேல போய் இந்த பழத்தை எடுத்துட்டு வரணும். என் வயிறு கல்லு மாதிரி இருக்கு. ஆனா நான் குரங்காச்சே.
டபுள்யூ ரெடியாரு சரியா சரி. உங்களால முடியும் அரசரே. நீ என்ன ஏமாத்துற. அச்சச்சோ, காப்பாத்துங்க. சூப்பரா இருக்கு. அரசே அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் உன்னை மரத்து மேல ஏறதான் சொன்னேன். இந்த வாட்டி தைரியத்தை டெஸ்ட் பண்ணிடலாம். தைரியமா? லாகர்பிக்கோட தொப்பியை யார் முதல்ல தூக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். புரிஞ்சுதா? வாவ், இதுதான்டா சரியான நேரம். என்ன இது பேய் மாதிரி இருக்கு? ஓ ஓ, இதுக்கு வாடு வேற இருக்கு. நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த குரங்குங்க தான் என்ன கலாய்க்க வந்திருக்குங்க. உங்களோட கதையை எனக்கு இப்பவே முடிக்கிற பாருங்க. வசமா எங்களை மாட்டீங்கடா. பாபு, நீ கம்ம ஓடிடு. உங்களை சும்மா பார்த்தாலே மோசமா இருக்கும். இதுல மேக்கப் வேறயா? பாபு, என்ன அரசரே, தடுக்காத. வேண்டாம். ராஜாங்கத்தை கேளுங்க. தடுக்கிறதுக்கு இதை தவிர வேண்டாம். வேற வழியே இல்ல. அமைதியா போவோம். பாபு, என்ன வேண்டாம், தடுக்காத. சண்டை போடாதீங்க. இல்லைன்னா உனக்கு தண்டனையை சண்டை கொடுப்பேன். போடாதீங்க. டிகிக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே. டபுள்யூ, எப்படியாவது அவனோட கிரீடத்தை முதல்ல நீ வாங்கிடு. அப்பதான் அவனுக்கு ராஜா இல்லைன்னு புரியும். சாரி, நான் 2 விஷயத்தையும் பண்ணலான்னு இருக்கேன். அப்பதான் டிகிக்கும் புரியும், லோகர்விக்கும் நான் யாருன்னு தெரியும். அரசரே, வேண்டாம். உனக்கு என்ன சொல்றது கேளுங்க. சண்டை வேண்டாம். வேண்டாம் அரசே. ஏய், எங்க போயிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. கோவப்படாதீங்க அரசே. இது என்னோட முறை. இது நான் தான் செய்யணும். வேணாம் அரசே. இல்லைங்க. கிளம்பு. நம்பவே முடியல. ஒரு ராஜாவை இப்படி கவலைப்படுத்துறாங்க. அரசே, இன்னும் முடியல அரசே. டபுள்யூவால நிச்சயமா அதை பண்ணவே முடியாது. ஆமால, அவன் ஒரு புத்திசாலி கிடையாது. நான் கண்டிப்பா அங்க போய் ஜெயிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஒரு ராஜா முன்னாடி எப்படியா ஓடுறது? டபுள்யூ என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சரி, வா போய் பார்க்கலாம். ஓகே அரசே. டபுள்யூ, உன்னால முடியும். நீங்க இப்ப பாருங்க. கற்பனை நடக்கிறான். ஏன்டா பயம் காட்டுற என்னைய? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. என்னதுடா அது? ஆட்டா என்னது? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, பழைய மாதிரி ஓட்டு கேட்கறது தான். மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேரு டிக்கி. நான் தான் உங்களுடைய ராஜா. உங்க எல்லாருக்கும் நன்றி. அரசரே, நீங்க கலக்கிட்டீங்க. தள்ளி போ. நான் தான் வாரன். டபுள்யூக்காக பேச வந்திருக்கேங்க. ஓட்டு போடுறவங்க கையை தூக்குங்க. நான் போடுறேன். நானு நான் கூட 2 கை. எவ்வளவு தைரியம் தான் நீ கை தூக்குவ பாபு? டிகி, ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன சரி, வேணும்? ஜெயிச்சா நீ கிரீடத்தை தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த. என்ன மன்னிச்சிருங்க அரசே. வச்சுக்கோ. அரசே, தேங்க்யூ. இதை நீயே வச்சுக்கோ. வாசனை சூப்பரா இருக்கு. இந்த பைனாப்பிள் பார்த்ததுல இருந்து சாப்பிடணும்னு ஆசை. வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். நல்ல ஐடியா. டபுள் வாழ்க, டபுள் வாழ்க.
பாத்தியா அவனுக்கு ராஜா ஆகுறதுக்கு தகுதியே இல்லை அதான் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டா மறுபடியும் நானே இந்த காட்டுக்கு ராஜாவாயிட்டேன் அரசே என்னாச்சு பார்த்து